பெங்கல் புயலினால் சென்னை மெரினா கடற்கரையில் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கடலில் போடப்பட்டிருந்த மிதவை ஒன்று கரை ஒதுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் லோகேஷ் வழங்க கேட்கலாம். கடந்த சில நாட்களாக வங்கக்கடல் பகுதியில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது நேற்று வலுப்பெற்று இன்று அது 12 கிலோமீட்டர் தொலைவில் புயலாக உருவாகி உள்ளது. கடந்த 6 மணி நேரத்தில் 13 கிலோமீட்டர் வேகத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. இந்த நிலையில் இருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தொடங்கி இருக்கிறது. சென்னையில் இருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது உருவாகி இருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை கடல் சூழ்ந்த இந்த பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது. மெரினா கடற்கரையில் ஆள் நிற்கும் ஆளை தள்ளிவிடும் அளவிற்கு காற்றின் வேகமானது அதிகரித்து இருக்கிறது. இதனால் இங்கு கடல் சீற்றத்தோடு காணப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பாலாஜியுடன் செய்தியாளர் லோகேஷ்.